அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ராசி சக்கரத்தில் 9வதாக வரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான ராசி அதிபதியாய் கொண்ட தனுசு ராசியில் உள்ள மூலம், பூராடம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரருக்கும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலைகளால் ஏற்படும் சாதகமான வாய்ப்புகள் என்ன? நவ கிரகங்களின் தலைவனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். இதன் மூலம் சூரிய பகவான் கிரக அமைப்பு அப்படிங்கிறது மற்ற கிரகங்கள் மீது தாக்கத்தையும் ஏற்படுத்துது. ஒரு சில கிரகங்களோட சேர்வதால உருவாகும் யோகமுமே என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? நீங்க இந்த மாதம் இவரோட கிரக நிலைங்கிறது நல்லது, அது மட்டும் இல்லாமல் கடினமான படலையும் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த பதிவில் உங்களோட ராசிக்கு எந்தெந்த விஷயத்தில் நன்மை நடக்கும், என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரங்க வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு கொடுக்கும். உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்கி நலம் பெற வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறந்த வழிபாடாக உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் குரு பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தடைகள் நீங்கி உயர்ந்த நிலைக்கு வர வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுட்டு தனுசு ராசியில் உள்ள மூலம், பூராடம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரருக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல தனுசு ராசியில் உள்ள மூலம். நீங்கள் உங்களோட உண்மையான செயல்களால் செம்மையாக வாழ்ந்து வரக்கூடியவங்களா இருப்பீங்க. யார் ஒருத்தருக்கும் எந்த விதத்துலையுமே தீங்கு நினைக்காதவங்க நீங்கள். அதே போல் உங்களோட செயல்களாலுமே யாருமே எந்த ஒரு விதத்துலையுமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் மிகவும் அதிர்ஷ்டம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. முதல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நல்லதாக நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நிலையில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் தன்னோட பார்வைகளின் வழியா உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய நல்ல அமைப்பில் இருக்கார். நீங்கள் இப்போ செஞ்சுட்டு வர தொழில், வியாபாரம் இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு தானாக விலக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் வேலை தேடிட்டு ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் தவிச்சு வந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் வரக்கூடிய வாய்ப்புமே இந்த மாதம் அமைய போகுது. புதிய தொழில் தொடங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அதற்குரிய முழுமையான வாய்ப்பையுமே பெற்றுக் கொடுக்கும். அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான வகையில் அமையும். ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கும் யோகம் இருக்குது. இது நாள் வரையில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடி, பிரச்சனை, சங்கடம் இது எல்லாமே ஒவ்வொன்றா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது. ஏன்னா கடந்த காலத்தில் நிறைய நல்ல செயல்களை நீங்கள் செஞ்சுருப்பீங்க, அதோட விளைவுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. மற்றவங்க செஞ்ச பழி சொல்லுக்கு நீங்கள் ஆளாகியிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பை இந்த மாதம் நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் எவ்வளவு நல்லவங்க அப்படிங்கிறத உங்களை குறை கூறினவங்க அவங்களா புரிந்துட்டு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய வாய்ப்பு கூட அமையும். இனிமே உங்களோட சொல், செயல் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. நினச்ச வேலைகளை நினச்சபடி செஞ்சு முடித்து ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இழுபறியாக இருந்து வந்த வழக்கு விவகாரங்கள் கூட சாதகமாக அமையும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான ஒரு சூழ்நிலை உங்களோட இல்லத்தில் இருக்கும். வார்த்தைகளில் தெளிவு ரொம்ப முக்கியங்க. பணப்புழக்கம் சீராக அமையும். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் கூடும். அதன் பிறகு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நிலையில் எப்பொழுதுமே சரியாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் தரும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே உங்களை வெற்றி நடை போட வைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கார். ஏன்னா ஒவ்வொரு முயற்சியுமே சாதகமான வாய்ப்பு பெற முடியும். நீங்கள் உங்களோட தொழில், வியாபாரம் அப்படின்னு கடந்த காலத்தில் எவ்வளவு முயற்சி செஞ்சுருந்தாலுமே அதெல்லாம் பழிச்சிருக்காது. நிறைய நஷ்டம், கடன் வாங்கி போட்டுமே அந்த பணத்தை ஈடுகட்ட முடியலன்னு சொல்லி மன அழுத்தத்துலேயும் நல்லா தூக்கம் இல்லாமல் சரியாக சாப்பிட முடியாமல் கவலைப்பட்டிருந்துருப்பீங்க. ஆனால் அந்த கடன் பிரச்சனையை கூட நீங்கள் இந்த மாதத்தில் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் கடுமையாக உழைச்சிங்கன்னா இந்த சமயம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற மாதமாக உங்களாலேயே அமைச்சு கொள்ள முடியும். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பிலையுமே சிறப்பான பலனை பெறக்கூடிய யோகம் இருக்குது.
முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் சூரியனும் எடுத்த வேலைகளை எல்லாமே முடித்திடக்கூடிய சக்தியை உங்களுக்கு வழங்குறாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் எந்த ஒரு செயலையுமே மேற்கொள்ளலாம். வேலை விஷயத்துமா எவ்வளோ முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு பலனையுமே பெற முடியும். ரொம்ப நாளாக ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த வேலை தடைப்பட்டு அப்படியே இழுபறியாக போயிருக்கும். சுற்றி இருக்கிறவங்க கூட என்ன இப்படிங்கிற மாதிரி உங்களை பேசியிருப்பாங்க. தடைப்பட்ட வேலை கூட எளிதில் இந்த மாதம் நடத்தி முடிக்க போகிறீங்க. உங்களை பார்த்து கேளனம் பேசிய அனைவருமே ஆச்சரியப்படுத்தும் வகையில் உங்களோட செயல்கள் இருக்கும். புதிய முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான வகையில் அமையும். இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் சூரியனை கண்ட பனி போல விலகிடும். உத்தியோகத்துலேயுமே நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் சொல்லாதது கூட சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை, ஒரே சலசலப்பு இந்த மாதிரி நீடிச்சிருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே முடிவிற்கு வந்துடும். உங்களோட செயல்களில் இருந்த நீதி நேர்மை அனைவருக்குமே வெளிச்சத்துக்கு வரும். இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளிநாட்டு முயற்சிகளுமே சாதகமான வாய்ப்பு பெறுவீங்க. ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் யோகம் இருக்குது. நீங்கள் உங்களோட தொழில் வியாபாரத்துக்காக கேட்டிருந்த இடத்துலேருந்து தக்க சமயத்தில் பண உதவி வந்து சேரும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். நீங்கள் பணிபுரியும் இடத்துல செல்வாக்கு அப்படிங்கிறது சீராக இருக்கும். உங்களோட செயல்களில் நீங்கள் இன்னுமே கவனமாக செயலாற்றுவது ரொம்பவும் நல்லது. வேலையில் கவனமும் உங்களோட சொல் செயலில் கவனமும் தேவை. யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசிடாதீங்க, அது ரொம்பவுமே பாதகமான பலனை கொடுத்துரும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். இது ரெண்டுமே உங்களோட வாழ்க்கையில் பின்னடைவை கொண்டு போய் விடுற செயல்கள் அப்படிங்கிறதுனால நீங்கள் கோவப்படுறது, எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, தேவையற்ற விஷயங்களில் கிசுக்கிறது, இது எல்லாமே தவிர்த்திங்கன்னா நல்ல வாய்ப்புகளை பெற முடியும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் பொன்பொருள் சேர்க்கை சீராக இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனையுமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும். கோவிலுக்கு சென்று உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வாங்க. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உழைப்பாளர் நிலை உயரும். காணாமல் போன பொருள் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்புள்ள அக்கறை அதிகரித்து காணப்படும். அதன் பிறகு உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு தெளிவான சிந்தனையோட மனதில் நம்பிக்கையோடு வாழக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான வகையில் யோகம் தரும் அமைப்பு கொடுக்க போகுது. உங்களோட நட்சத்திரநாதன் சூரியன் சகாய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய வேலை எல்லாமே வெற்றியடையும் வாய்ப்பை பெறுவீங்க. தடைப்பட்ட ஒவ்வொரு முயற்சிகளுமே இனிமே விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடந்து முடியும். அரசு வழியே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி இந்த மாதம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடி காணாமல் போகும். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதிவு உயர்வுக்காக நீங்கள் உங்களோட உழைப்பை கடினமாக கொடுக்கறது சிறப்பான பலனை உண்டாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இழுபறியாக இருந்த வழக்கில் இருந்து விடுதலை கிடைக்க போகுது. ராசிநாதனின் பார்வை ஜீவனஸ்தானத்திற்கும் தன குடும்பஸ்தானத்திற்கும் கிடைக்கிறதுனால உங்களோட தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு செயலுமே தொழில் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பை அமைச்சு கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். எதிர்பார்த்த வரவு பெறுவதற்கு உங்களோட தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். கடன்களுக்காக வட்டிக்கு மேல் வட்டி கட்டி வந்தவங்களுக்கு நெருக்கடியிலிருந்து விடுபட்டு கடனை அடைச்சி நிம்மதி அடையக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்குங்க. எதிர்பார்த்த வருமானம் சீராக இருக்கும். வேலைக்காக காத்திருங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். உங்களோட குழந்தைகளின் நலனுக்காக செலவு செய்வீங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்புள்ள அக்கறை அதிகரித்து காணப்படும். விரையாதிபதி செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால செயல்களில் வேகம் இருக்கும். செலவுமே கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்கும். இவை சுப செலவாக மாற்றுவது உங்களோட திறமை. ஒரு சிலர் புதிய இடம், வீடு என வாங்கலாம். புதிய வீட்டில் குடியேறும் நிலையை ஒரு சிலருக்கு ஏற்படும். இதெல்லாமே பயன்படுத்திக்கணும். குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் இடையில் இருந்த பிரச்சனை விலகி இணக்கமான நிலை உண்டாகும். பணியாளர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதத்தில் கோபப்படுறது, தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்திங்கன்னா நல்ல பலன்களை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.